ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து ஃபஸ்ட் லெசன், அதாவது ஃபஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செய்யுள் மட்டும், முதல் செய்யுள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோக்களில் அடுத்தடுத்த லெசன்ஸ், அடுத்தடுத்த செய்யுள் பகுதி, உரைநடை எல்லாமே, இலக்கணம் எல்லாமே அடுத்தடுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முதல் லெசனில் முதல் செய்யுள் பகுதி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் யூனிட் 1. இதில் செய்யுள் 2 செய்யுள் இருக்குது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு செய்யுள் இளந்தமிழே அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது செய்யுள் தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு இருக்குது. ஸோ நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு செய்யுள் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு இளந்தமிழே அப்படிங்கிற செய்யுள் பகுதியை எழுதுனது யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். இது உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே அதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்த்திங்களா? இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த லெசனுக்குள்ளே, இந்த செய்யுளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்கள்ல, அதுதான் இந்த இடத்துல நுழையும் முன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சும்மா ரீட் பண்ணி பாருங்கள். நம்மளும் ஒரு தடவை ரீட் பண்ணலாம். தமிழ்மொழி நம் அடையாளம், பண்பாட்டு நீட்சி, தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் விளங்குகிறது. அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இலர் எனலாம். தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழஞ்சிருப்பையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவா. இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் இந்த பாட்டோட செய்யுள் பகுதி உடைய பாட்டு என்ன அப்படின்னா, செம்பருத்தி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுலைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம். அதாவது செம்பருத்தி மலை மேடு, செம்பருதினா யார்? பருதினா சூரியன். அது மலை முகட்டில் என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது மறையும் பொழுது வானம்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப சிவப்பு கலரில் இருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்கள் உழைக்கிறாங்கள்ல, அவங்களோட கைகளை பார்க்கும்போது கைகள் எப்படி இருக்கும்? சிவந்து போயிருக்கும். அப்போ அவங்க உழைக்கக்கூடிய தொழிலாளர்களோட உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை வெள்ளத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வியர்வை துளியில் என்ன சொல்கிறாங்க? தோல் மீது முத்து முத்தாக இருக்கும். இப்படி சூரியன் மறையிறது, பார்க்குறதுக்கு வான சிகப்பாக இருக்கிறது, தொழிலாளர்கள் உழைக்கிறது, அவங்களோட வியர்வைகள் பார்க்க எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு உன்னுடைய செந்தமிழே, உன்னை தவிர நான் வேறு எந்த லாங்குவேஜை பயன்படுத்துறது அப்படின்னு கவிஞர் சொல்கிறார். அதுக்கடுத்து 3 வரும் கவிதை வெறுக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். எங்களுக்கு எப்படியெல்லாம் கவிதை எழுதணும்னு தோணுதோ, எங்களோட உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உதவி செய்கிறதுக்கு யார் இருக்கா? நீ இருக்கிற. முன்னாடி நீ என்ன செஞ்சினா, முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். பாண்டியர் சங்கத்தில் தானே தமிழ் வளர்ந்துதான் சொல்லுவோம். அதே மாதிரி பாரி முதல் வள்ளல்கள் தெரியுங்களா உங்களுக்கு? 7 கடையல் வள்ளல்கள் அவங்கள தந்ததாகவும் சொல்லி தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறாங்க. திரும்ப நீ என்ன செய்யணும்? மீண்டும் வந்த பழமை நலம் புதுகுதற்கு மெய்சிலிருக்கும் தமிழ் குயிலே கூவி வா வா அப்படின்னு தமிழ் பாட்டை தமிழை கூப்பிட்றாரு. தமிழ் குயிலேன்னு எப்படி வர சொல்கிறாரு? கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் புதிகை தென்தமிழே சீரி வா வா அப்படின்றார். இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திரும்ப ஒரு தடவை பாடலை ரீட் பண்ணிடலாம். செம்பருதி மலை மேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுலைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. 3 வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய், முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் ஒளிவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் வந்த பழமை நலம் புதுகுதற்கு மெய்சிலிருக்க தமிழிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் புதிகை தென்தமிழே சீரி வாவா அப்படின்றாரு. அந்த பாட்டோட பிக்சர் பாருங்கள். சிங்கம் இருக்குது, குயில் இருக்குது, சூரியனை காமிச்சிருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு வரிசை தெரியுதா? இந்த பிக்சரை வச்சு அங்கே என்ன சொல்லுங்க, உழைக்கக்கூடிய தொழிலாளர் இருக்கார். இப்போ இதெல்லாம் பாண்டிய சங்கத்தில் ஒளிவிருந்தாய் 7 வள்ளல்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணி இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாடலுக்குரிய அர்த்தம்.
சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பாடலை எழுதின ஆசிரியரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இலக்கண குறிப்புகள் பார்க்கலாம். இந்த பாடலை எழுதினார் இல்லையா, சிற்பி பாலசுப்ரமணியம், எங்கே இருந்து இந்த பாட்டை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது, அவர் என்ன, அவர் யார், அவர் எழுதின நூல்கள் என்னங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அதை ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு ஆளாக சொல்லிடுறேன். இந்த கவிதை வந்து சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா. இடம்பெற்றுள்ளது. இவர் ஒரு கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம். அதுக்கடுத்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் நூலுக்காகவும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய கவிதைகள் பார்த்தோம்னா ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் மொழிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஞ்சியங்களின் சங்கிலி அப்படிங்கிற பல கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சூடங்கிற உடனடி நூல்களையும் எழுதியிருக்காங்க. இது போக மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் அவர் இருந்திருக்கார். ஸோ இதில் ரொம்ப ஒரு பெரிய பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த பாட்டு செம்பருதி மலைமேடு, இந்த பாட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நிலவுப்பூ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. சரிங்களா. அந்த தொகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பன்முகத்தன்மை கொண்டவர். பாரதியார் யூனிவர்சிட்டியில் தமிழ்துறை தலைவராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஒன்று டிரான்ஸ்லேஷனுக்காக, இன்னொன்று என்னது அப்படின்னா கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதைக்காக. அதுக்கடுத்து இவர் எழுதின கவிதைகள் பார்த்தோம்னா மொழிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், பூஜ்ஜியங்களின் சங்கிலி, ஒரு கிராமத்து நதி. உரைநடை நூல்கள் பார்த்தோம்னா மலையாள கவிதை, அலையும் சூடம், இலக்கிய சிந்தனைகள். அதுக்கடுத்து இவருடைய 5 லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இவருடைய பாடல்களை. ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி இதெல்லாம். இதை தவிர்த்து இவர் டிரான்ஸ்லேட் வந்து மலையாளத்துலேருந்து நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. செயற்குழு உறுப்பினராக இருக்கார். இதில் சாகித்ய அகாதமி. அவ்வளோதான் இதில் உள்ள நூல் குறிப்பு. இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இலக்கண குறிப்பு. செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி. பார்த்திங்கன்னா எப்படி பிரிப்போம்? செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் நிறம், செம்மை கூட்டல் பருதி. அப்போ மை வந்துட்டால் என்னது? பண்பு தொகை. அதுக்கடுத்து சிவந்து, சிவந்துன்னு வரும்போது ஊ வருது இல்லையா, அப்போ இது வினையெச்சம். சரிங்களா. என்னது? வினையெச்சம். அடுத்து வியர்வை வெள்ளம். வியர்வை வெள்ளம்ங்கிறது என்னது? உருவகம். ஏன் உருவகம்னு சொல்கிறோம்? வியர்வை எதோடு ஒப்பிடுறாங்க? வெள்ளத்தோட. சரிங்களா. வியர்வை என்னது? நார்மலாக அப்படியே வியர்வை வந்து வெள்ளத்தோட, வெள்ளம்னா என்னது? நீரோட ஒப்பிடுறாங்க. அப்படித்தானே. அதாவது வெள்ளம் போன்ற வியர்வை, வெள்ளம், வியர்வை அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா அது ஊமை ஆயிரும். இங்கே வியர்வை வெள்ளம்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உருவகம். அடுத்து முத்து முத்தாய் அப்படிங்கிறது. அடுத்து அடுக்கு தொடர். அடுத்து உறுப்பிலக்கணம். சாய்ப்பான், சாய் இப்பு கூட்டல் ஆண். சாய்ங்கிறது பகுதி, இப்புங்கிறது சந்தி, இப்புங்கிறது எதிர்கால இடைநிலை. ஆண் அப்படின்னா ஆண்பாலை குறிக்கிறதுனால இது படற்கை, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கடுத்து விம்முகின்ற அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க விம்முங்கிறது பகுதி, ஹின்று ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். ஹின்றுன்னா என்னது? நிகழ்கால இடைநிலை. இப்பு எப்படி சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை. அது மாதிரி கிரு, ஹின்று, ஆண் என்று அப்படிங்கிறது வந்து நிகழ்கால இடைநிலை. ஆங்கிறது பெயரச்ச விகுதி. சரிங்களா. அடுத்து வியந்து, விய அப்படின்னு பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பகுதி, இத்து சந்தி, அதுக்கடுத்து இந்த ஆனது விகாரம், இத்து அப்படிங்கிறது இருந்த கால இடைநிலை. இப்போ இதில் 3 இடைநிலையுமே கொடுத்துருக்காங்க. இத்து, இட்டு, இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலைகள். உ அப்படிங்கிறது வந்து வினையச்ச விகுதி. அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது இருந்தாய். இப்போ இரு கூட்டல் இத்து, இந்து ஆனது விகாரம், இத்து சந்தி, ஆய் அப்படிங்கிறது வந்து என்னது? முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இந்த இது வந்து இலக்கண குறிப்புகள் வந்து பகுபத உறுப்பு இலக்கணத்துக்குன்னு தனியாக டாபிக்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்து எழுதினா தான் உங்களுக்கு புரியும். இறந்த கால இடைநிலை வந்தால் என்ன வரும், எதிர்காலம் இடைநிலைகள் என்னென்ன இருக்குது, வந்தால் என்ன எழுத்து வந்தால் என்ன வருங்கிறது நீங்கள் தெளிவாக படித்தா மட்டும்தான் உறுப்பிலக்கணமாக இருந்தாலும் உங்களால் போட முடியும். அதே மாதிரி தான் புணர்ச்சி விதிகளும். இது வந்து புக்கில் ஓரலாக இருக்கிறனால இதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின தெளிவான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.
சரிங்களா? அடுத்து புணர்ச்சி விதி செம்பருதி. செம்மை ப்ளஸ் பருதி அப்படின்னா ஈறுபோதல் அப்படிங்கிறத வந்து, அதாவது ஈறுபோதல் அந்த மை விகுதி போகிறதுக்காக ஈறுபோதல்னு சொல்லுவாங்க. போயிடுச்சுன்னா செம் கூட்டல் பருதிங்கிறது அப்படியே சேர்த்து எழுதணும் செம்பருதி. வானம் எல்லாம். வானம்னா இம்மு ப்ளஸ் ஏ ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதாவது உடல் மேல் உயிர் வந்து உயிரெழுத்து ஏ அப்படிங்கிறது வந்து இந்த உடல் எழுத்து, அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஈற்று எழுத்தோடு வந்து சேரும்போது வானம் எல்லாம் சேர்ந்துருது. அதுக்கடுத்து உன்னை அல்லால். ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்குது. அதை படித்து அதுக்கான நன்னூலில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா மாதிரி தான் உங்களுக்கு வந்து இலக்கணங்கிறது. சரிங்களா? அதை வந்து எப்படி மேத்ஸுக்கு ஃபார்முலா, கிராமருக்கு இங்கிலீஷ்க்கு எப்படி கிராமரோ அதே மாதிரி தமிழுக்கு இலக்கணம் வந்து நீங்கள் படித்து புரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். உன்னை ப்ளஸ் அல்லால் அப்படிங்கிறது வந்து ஏன் இந்த இடத்துல ஈ வருது அப்படின்னா, இ ஐ வழி எவ்வும், அதாவது இகர ஈர், அதாவது நிலைமொழியில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய எழுத்து இ அல்லது இ இல்லை ஐ அப்படிங்கிற 3 எழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே யகரம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். சரிங்களா? இப்போ இதே வேறு எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல வேறு ஒரு வகரம் வரும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு தெரியும். ஈ அழிவாகவும் ஏனே உயிர் முன் வவ்வும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. சரிங்களா? அதை படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். போக போக நம்ம படிக்கலாம். விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புனா 2 சேர்ந்துடும். அதுக்கடுத்து அதே மாதிரி தான் செந்தமிழேங்கிறது செம்மை கூட்டல் தமிழேன்னு பிரிச்சிருக்காங்க. அங்கே பாருங்க, இங்கே ஈறுபோதல், அதே மாதிரி இங்கே ஈறுபோதல் பிறகு. அதுக்கடுத்து முன்னின்ற மெய்திருத்தல். இங்கே செம்பருதிங்கிறனா அப்படியே எழுதிட்டோம். ஆனால் இங்கே முன்னின்ற மெய்திருத்தல் அப்படின்னு என்னது, முன்னாடி நிற்கக்கூடிய மெய் திரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது, தா அப்படிங்கிறனுடைய மெய் எது, திரிந்து வரக்கூடியது இந்து. இதற்கு இனமான இந்துங்கிறது வந்து திரிந்து வருது. அதனால செந்தமிழேன்னு பிரிச்சிருக்கு. இவ்வளோ தான் இந்த லெசன். இந்த ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான தெளிவாக நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.